Hi everyone, welcome back to the channel NT Talkies. ஸோ நேற்று நானும் அபிலாஸ் ஒரு படத்துக்கு போயிருந்தோம். அந்த படத்தை பற்றி தான் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன படம்னா சொல்லு. நீயே சொல்லியா? நீயே சொல்லு. அதாவது தமிழ் திரையுலகில் ஒரு ஹீரோ எங்கனே இருக்காங்கன்னு தெரியாத போது வாடா தம்பி அப்படின்னு கைவிடுத்து தூக்கி விட்ட ஒரு படம். ஆமாங்க, டிஎன்ஏ படம் தான். நம்ம அதெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன டிஎன்ஏ பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். ஆனால் அவர் சொன்ன அளவுக்கு ஹைப் கிடையாது. அது ஒரு ஆவரேஜ் படம் தான். ஆமாம் ஆமாம், இதே ஒரு மலையாளத்திலேயோ ஒரு தெலுங்குலையோ வந்திருந்ததுன்னா தூக்கி வச்சு கொண்டாடிப்பாங்க படத்தை. மலையாளமோ தெலுங்கோ அதெல்லாம் தெரியல. படம் நல்லா இருந்தது, நல்ல சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங் எல்லாமே நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு கொஞ்சம் லேக் தெரிஞ்சது. அதோட கிளைமேக்ஸும் எனக்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்கல. ஈவன் அவருக்குமே பிடிக்கல. அவரா இவர் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்துருவாங்க செகண்ட் ஹாஃப் தெரியல, கிளைமேக்ஸ் தெரியல. படத்துல வேற என்ன எதிர்பார்க்கீங்க? உங்களை தான் சொல்லி கதை எழுத சொல்லணும். நம்ம சட்டை அப்புறம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் கதைக்குள்ள போகலாம். சரி, ஓகே. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் நாள்லேயே ஹாஸ்பிட்டலில் மாற்றி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதை ஹீரோ கண்டுபிடிச்சாரா, அதை ஏன் மாற்றி வச்சாங்க, எதுக்கு மாற்றி வச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்க. ஸோ இதுதான் பேசிக்காக அந்த படத்தோட ஒன்லைனர். அதோட பாசிட்டிவ் பார்ப்போம். அதோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்து அவர் ஆக்டிங் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓ, இதுக்கு முன்னாடி நான் அதோட ஸ்க்ரீனில் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இல்லதான் பேசுறேன் அப்படியா. அப்புறம் வந்து ஸ்டோரி லைன் நல்ல ஸ்டோரி லைன் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரி லைன் நல்லா பிக் பண்ணி சூப்பரா ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா கொஞ்சம் த்ரில்லா கொண்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவராலா மெயினா சொல்ல போனா ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்துச்சு, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதான் வந்து பாசிட்டிவிட்டிஸ் இருக்குதுல. ஓகே, பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் அந்த படத்துல வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத சாங்ஸ் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்துட்டு இன்ட்ரோ ஒரு பிரேக்கப் சாங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு ஐட்டம் சாங்கு நல்லாவும் இல்லை. நல்லாவும் இல்லை. அதெல்லாம் தேவையில்லாத ஆணி தான் படத்துல. அப்புறம் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இந்த படத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு யூஸே பண்ணலைங்க. இவர் சொன்ன மாதிரி என்னன்னா, மெயினா வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் தான் படத்துல வராங்க. பிளஸ் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர். அந்த போலீஸ் கேரக்டர் பாத்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல், நம்ம வழக்கேன் 18 அப்புறம் கல்லூரி படத்தோட டைரக்டர், அவர் ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு. இவங்க 3 பேர் தான் மெயினா வருவாங்க. பிளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா அந்த பார்ட்டி கேரக்டர் ஒன்று வரும், அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மீதி பாட்டி பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆமா, ஐயோ, அது தேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, படத்துல மித்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாத்தையுமே விட்டாங்க அப்படியே அங்கங்க விட்டு. இது வந்து அதர்வா தான் கண்டுபிடிக்கணும், அதனால அதர்வா மேல அவர் சுத்தியே ஓகே ஹீரோ அப்படிதான் இருக்கணும். பட் அவரை வேற ஒரு இதா கூட காமிச்சிருந்திருக்கலாம். மேபி அவரை கூட ஒரு போலீஸா கூட கொண்டு வந்திருக்கலாம். ஆமா, ஓகே, அது கொஞ்சம் சொதப்பிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் எனக்கு வந்துட்டு ஒன்னும் அட்டாச் ஆகல. இவருக்கு அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஓகே, அது எப்படி முடிக்க தெரியும், சப்புன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, கொஞ்சமாவது அதாவது அந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இன்னும் நல்லா முடிச்சிருக்கலாம்ன்ற ஒரு கொஞ்சம் ஃபீல் இருந்தது. ஓகே, கரெக்ட். மீதிபடி எல்லாம் ஓகே. எனக்கு எல்லாமே ஃபைன். படம் குறைகள் இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ஒத்துக்கிற மாட்டாங்கப்பா நல்ல படம்ட்டு. இதான் நம்ம பைய புத்தி. எந்த படம் வந்தாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்க, நீங்க போய் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. நல்ல படம் தான், குடும்பத்தோட போய் பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு சொல்லுங்க, பார்த்தவங்க இப்பவே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, until then, bye. டாடா.